எப்படி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். காரோட கீ செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு. இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லாக் பாயிண்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து லாக் ஆகிருக்கும், பேட்டரி வந்து சுத்தமாக வந்து ஆஃப் ஆகிருக்கும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெயின் கனெக்ஷனுமே வராது. நெக்ஸ்ட் டாட், இந்த டாட்டுக்கு வந்து கீ வருது அப்படின்னா ஸ்டேரிங் வந்து அன்லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து கொஞ்சம் டெர்மினல்ஸுக்கு மட்டும் லைன் போகும். அதாவது வந்து எல்லாத்துக்குமே போகாது, கொஞ்சம் மெயினாக இருக்கிறதுக்கு மட்டும் டெர்மினல்ஸ் போகும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன். அதாவது வந்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன். இங்கே போடும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து எல்லா லைனுமே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஃபியூல் பம்ப் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே எரியும். டீசல் காராக இருந்துச்சு அப்படின்னா ஈட்டர் ஃப்ளக்கும் வேலை செய்யும். ஈட்டர் ஃப்ளக் வேலை செய்யுது அப்படின்னா அந்த க்ளோ லைட் சிம்பிள் எரியும். அந்த சிம்பிள் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் கிராங்கிங். நீங்கள் ஒன்ஸ் இங்கேருந்து கீயை திருப்பும் போது இங்கே ஸ்ப்ரிங் டென்ஷனில் இது வரைக்கும் வரும். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் ஓடும். ஒன்ஸ் செல்ஃப் வந்து கிராங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம கீயை எடுத்துட்டா கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து கீயை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்.